ஒன்றுமே புரியலை உலகத்தில், என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது. பிக் பாஸ் வீட்டில் மட்டும் இல்லை, ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் வெறுப்பை சம்பாதித்தவர் ரம்யா ஜோ. அவரை காப்பாற்றிட்டாங்கங்க. ரம்யா ஜோ சேஃப். என்ன ப்ரோ, நீங்கள் தான் எவிக்ஷன் போட்டிங்க. எபிசோடு இன்றைக்கே முடிஞ்சிருச்சுப்பா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எப்போதும் சாட்டர்டே தான் அது பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஃப்ரைடேவே அது முடிஞ்சிருச்சு. 2 எவிக்ஷன், துஷார் அண்ட் பிரவீன் ராஜ். ப்ரோ ரம்யா ஜோ காப்பாற்றிட்டாங்களாம். அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரில. துஷார் ஃபஸ்ட் எவிக்ஷனு, 2வது எவிக்ஷனு பிரவீன் ராஜ் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. நான் இந்த மனுஷனை, இந்த பிக் பாஸ்க்காக உழைப்பை போட்ட ஒரு மனுஷங்க யார், பிரவீன் ராஜ். அந்த பாட்டில் டாஸ்க்காக இருக்கட்டும், ஏன் இப்போ நடந்த இந்த ஹோட்டல் டாஸ்க்காக இருக்கட்டும். ஒரு ஹோட்டலில் என்னவாக இருப்பாங்க, ரூம் பாய் கேரக்டர் தான் அவர் பண்ணார். உண்மையாலே ரூம் பாய் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ரிசப்ஷனில் ஒரு அம்மா உட்காந்து தூங்கிட்டு இருந்தது. அவரை எதுக்கு காப்பாற்றினாங்கன்னே தெரியலையே. ஒன்றுமே புரியலையே எனக்கு. துஷாரை எடுக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த பையன் கொடுத்த ஒரு வாய்ப்பு, அவன் அழகாக அதை யூஸ் பண்ணாத. அரோராவின் வியூவில் மயங்கி அவர் விழுந்தார். நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அரோரா இந்த வாரம் நாமினேஷனில் இருந்திருந்தால் அரோராவே காலியாகிருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. எது துஷார் போனது எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ரம்யா போகாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட பிரவீன் ராஜ் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களில் யாருக்கு இது அன்ஃபேர் அப்படின்னு படுது அப்படிங்கிறத என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.